இந்த கோழிக்கு கால் உடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிள்ளை வந்து கால் வலி ரொம்ப தாங்க முடியாமல் வந்து தனியாக வந்து உள்ள கடைக்கில் வந்து படுத்துருச்சுங்க. சரி, இதோட மற்ற கோழியெல்லாம் இருக்கு இல்லையா, மிச்சம் 4 கோழி வந்து நான் சாப்பிட்டு தண்ணி வச்சுருப்பேன். அந்த சாப்பாடு தட்டில் இருக்கும் தண்ணி, அதை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் மேடமும் எந்திரிச்சு தத்தி தத்தி வந்தாங்க. சரி, எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தா, இந்த நொண்டி நொண்டி நடந்தாலும் நான் உங்கள் கையில் சிக்க மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓடி ஓடி போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. எப்படியோ ஆனால் வந்து சரி ஒரு வழியாக பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு பிடிச்சா அங்கிட்டு போகுது, அங்கிட்டு பிடிச்சா இங்கிட்டு ஓடியாருது பார்த்துக்கோங்க. எனக்கும் மனசு கேட்கல. அதுக்கப்புறம் அந்த நாளும் பார்த்துக்கோங்க அதோட சேர்ந்து போய் அடைஞ்சிச்சா, மவளை மாட்டினடி வாடி அப்படின்னு பிடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. கையிலேருந்து நழுவுனா அப்புறம் விடலை பார்த்துக்கோங்க, பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தாங்க போட்டு அந்த துணியிலலாம் வச்சு கட்டினேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணி வச்சு கட்டினேன் பார்த்துக்கோங்க, சும்மா சாதாரண துணி. அது இத்த போன துணி போல் அது தொலைஞ்சு அது பிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது எதுக்கடா அப்புறம் யோசித்து பார்த்தேன். அப்புறம் கேஸ் பீஸ் இருந்துச்சு, அப்புறம் அதை எடுத்துகிட்டு மாற்றி கட்டினேன் பார்த்துக்கோங்க. என்னோடய எய்ம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, நாட்டுக்கோழியில் வந்து நல்லா வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும். பெண்களுக்கு வந்து வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில் கிராமப்புறத்தில் வந்து நாட்டுக்கோழி ஒரு பெஸ்ட்டுங்க. ஒரு 10 கோழிக்கு ஒரு சேவல் விட்டிங்கன்னா போதும். 20 கோழி வச்சோன்னு வச்சுக்கோங்க, பெட்டை கோழிக்கு ஒரு சேவல் 2 சேவல் இந்த மாதிரி வச்சு வளர்த்தாலே தாராளமாக ஒரு 2 கடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முன்னுக்கு வந்துடலாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு கிலோ கோழி வந்து 500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே கறிக்கடையில் வந்து கூடன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நமக்கு மொத்தமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு 10 கோழி விற்பனை ஆகுதுன்னா 50 ரூபாய் குறைச்சி கேட்டாலும் கொடுத்துட்டா போதும், நமக்கு மொத்தமாக சேல்ஸ் ஆகிடுது இல்லையா. அப்போ நம்ம வந்து பெண்கள் கையில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 10 கோழி விற்றோம்னு நினச்சிக்கோங்களேன், 5000 ரூபாய் தாராளமாக நிற்கும். மாதத்துக்கு நினச்சி பாருங்க, 20,000. அப்போ எங்கே இருக்குது, பெண்கள் வீட்டில் இருந்தே முன்னேறலாம்ல. கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நானும் தத்தி நடந்தால முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நாட்டுக்கோழியுடன் என் வாழ்வியல் அப்படின்ற தலைப்பில் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ணுற சின்ன சின்ன தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, நம்ம வரும் தலைமுறைகளுக்கு நோயில்லா ஒரு கோழியை தான் நான் கொடுக்க விரும்புகிறேன்.